சோ நான் உங்களை கேட்டேன், ஏன் இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை சொன்னாருன்னு. 1% said he want men to put their trust in God. மனுஷன் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கணும். அதே தான் இன்னொருத்தவங்க சொன்னாங்க, believe in God. the other person said ஆண்டவர்னால எல்லாத்தையும் செய்ய முடியும். சிஸ்டர் இந்திரா said மனுஷனுக்கு குறைவான பவர் இருக்குது, ஆண்டவருக்கு நிறைய பவர் இருக்கு, அதனால தானே. வெரி குட். This phrase found in Matthew 19:26 speaks of God's omnipotence. விசேஷமா மத்தேயு 19:26 மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் இயேசு சொல்லும் போது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஐ எம் omnipotence God அப்படின்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று தன்னை வெளிப்படுத்தி காட்டுறாரு இந்த வசனத்தின் மூலமா. ஓகே, his absolute power to do what he pleases. ரெண்டாவது, அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ விருப்பப்படுறாரோ அதை முழுசா செய்யறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குன்னு காட்டுறதுக்காக இந்த வசனத்தை பேசுறாரு. குறிச்சு வச்சு கொள்ளுங்க. நம்ம ஒரு வசனத்தை படிச்சு நம்ம அதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுக்கலாம். ஆனா அதை பேசினவர் என்ன நினைச்சாரு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் அதுல உள்ள சத்தியத்தை வெளியே எடுக்க முடியும். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை சொல்லும் போது அவர் எதை காட்டுறாருன்னா, இயேசு எவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தேவன் வெளிப்படுத்தி காட்டுறாரு. ரெண்டாவது, அவருடைய வல்லமையை உபயோகித்து அவருக்கு பிரியமான விரும்புகிற காரியத்தை அவர் செய்து முடிக்கிற தேவன், அதை வெளிப்படுத்துறதுக்காக இந்த வசனத்தை சொல்லி வச்சிருக்கிறார். உங்களுக்கு சில எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இதே வசனம் பைபிள்ல வேற இடத்துல எங்க இருக்குது நீங்க பாருங்க. ஓகே, ஜெனசிஸ் சாப்டர் 18 verse 14, ஆதியாகமம் 18:14 நீங்க பாத்தீங்கன்னா, when Sarah and Abraham doubted God's promise to give them a son, God said, is anything too hard for the Lord? Amen. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். இந்த சிச்சுவேஷன் நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, ஒரு பிள்ளைய கொடுப்பேன்னு. 75 வயசுல அவருக்கு அந்த வாக்குத்தத்தம் கிடைக்குது. ஆனா ஆபிரகாமுக்கு 99 வயசாயிருச்சு, சாராளுக்கு 89 வயசாயிருச்சு, இன்னும் பிள்ளை வரல, இன்னும் பிள்ளை கொடுக்கல. அப்ப ஏப்ராஹாமுக்கு 99 வயசு இருக்கும்போது ஆண்டவர் திரும்ப வராரு ஏப்ராஹாம பாக்குறதுக்கு. ஏப்ராஹாம்கிட்ட சொல்லுவாரு, இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன், இன்னையில இருந்து கரெக்டா 10 மாசத்துல, அதாவது கரெக்டா 100 வயசு உனக்கு, உன் மனைவிக்கு 90 வயசு, நான் சொன்ன வாக்கு தத்துவம் நிறைவேறிடும், உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பேன்னு சொல்லும் போது சாராள் நகைத்தாள்னு போட்டிருக்கு பைபிள்ல, நீங்க போய் படிங்க அந்த அதிகாரத்தை. Sarah laughed because Sarah thought it is impossible for her to have a child because she's already 89 years old. Medically she cannot conceive. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, of course medically உன்னால முடியாது, ஆனா நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கேன், என்னோட வார்த்தையை நான் கொடுத்துட்டதுனால நான் எனக்காக ஒரு அற்புதத்தை செய்வேன்னு சொல்லுவார். அதே மாதிரி 10 மாதம் சென்று நீங்க பாத்தீங்கன்னா சாரால் அங்க கர்ப்பம் தரிப்பாள். அங்கதான் ஆண்டவர் இந்த கேள்வி கேட்பார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? அதை ஃபுல்ஃபில் பண்ணுவார் அந்த இடத்துல. ஆமென். அப்புறம் இன்னொரு இடத்துல நீங்க எங்க பாக்கலாம்னா, ஜோப் சாப்டர் 42 verse 2, யோபு 42:2 நீங்க பாத்தீங்கன்னா, when God displayed his absolute sovereignty to Job in his distress. யோபோட கதை எல்லாருக்கும் தெரியும். யோபு சன்மார்க்கனும் உத்தமனும் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மனுஷன். ஆனாலும் பிசாசு போய் ஆண்டவர்கிட்ட அனுமதி வாங்கி அவன் வாழ்க்கையில சில காரியங்களை அனுமதிக்கும் போது இந்த யோபு என்ன செய்வான், அந்த பிரச்சனை தாங்க முடியாம ஆண்டவர் குறித்து தவறா பேசிடுவார். ஆண்டவர் எப்படி நான் சொல்லுவாருன்னா, யோபு சொல்லுவார், நான் ஒரு நீதிமான், என் லைஃப்ல இது நடக்கிறது நியாயமே இல்லை, ஆண்டவர் எனக்கு அநியாயம் செஞ்சிட்டாருன்னு சொல்லிடுவார். அப்ப ஆண்டவர் அங்க பாருங்க, ஜோப் என்ன சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் பேசுவாரு. 42வது அதிகாரத்துல ஆண்டவர் யோபு கிட்ட பேசுவாரு, நான் கடவுள், நீ என்னோட பிள்ளை, உன் லைஃப்ல எதையும் செய்யறதுக்கு நான் உன்னோட அனுமதி கேட்டு செய்யணுமா? உனக்கு என்ன தெரியும் உன் லைஃப்ல என்ன நடக்குதுன்னு, நீ ஏன் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லி பேசும்போது யோபு மனம் திரும்புவாரு. ஜோப் will repent, he will realize his mistake for questioning God. அப்ப ஜோப் replied, ஜோப் அப்ப என்ன சொல்றாரு மனம் திரும்பி, I know that you can do all things and that no purpose of yours can be thwarted. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். எப்ப ஆண்டவர் அவரை சந்தித்து அவரோடு பேசிட்ட பிற்பாடு தன்னுடைய தவறை உணர்கிறார். ஆண்டவர் சர்வாதிகாரம் உள்ள தேவன், இஸ் a sovereign God. நம்ம கிட்ட அனுமதி கேட்டுக்கிட்டு நம்ம லைஃப்ல எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. நன்மையோ தீமையோ நம்ம லைஃப்ல அனுமதிக்கிறதுக்கு அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு, உரிமையும் இருக்கு. அப்ப ஜோப் சொல்லுவார், ஆண்டவரே நான் உங்களை கேள்வி கேட்டது தப்பு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், இது செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். Amen. He accepted that God is a sovereign God.
ஆண்டவர் சர்வாதிகாரம் பண்ணுகிறவரு. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை யாருனாலையும் தடை செய்ய முடியாது என்கிற ஒரு சத்தியத்தை அவர் தெரிந்து கொண்ட பிற்பாடு அவர் சொல்றாரு, ஆண்டவரே, you are able to do everything. I know that you can do all things. With me it's impossible, with you it's possible. ஓகேங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஜீசஸ பத்தி பேசுவீங்க. மார்க் சாப்டர் 14 verse 36. மார்க் 14:36. Jesus himself, when he prayed to his father in the garden of Gethsemane before he was crucified, he cried out to the Father, Abba, Father, all things are possible for you. Remove this cup from me. இந்த வசனத்தை உங்களுக்கு நல்லா தெரியும். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு கொண்டு போறதுக்கு முன்பதாக அன்னைக்கு ராத்திரி விடிய அவர் ஜெபம் பண்ணுவார் கெத்செமனே தோட்டத்துல. ஏன்னு சொன்னா இந்த உலகத்தோட பாவத்தை பிதாவாகிய தேவன் அவர் மேல வைக்க போறாரு. அதை அவர்னால எடுக்க முடியல ஒரு மனுஷனா. ஸ்ட்ரகிளிங் டு டூ தட். அப்போ அவர் ஜெபம் செய்யறார். அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆஃப்கோர்ஸ் இந்த உலகத்தோட பாவத்தை சுமக்கிற பாத்திரத்தை என் மேல வச்சிருக்கிறீங்க, இதை நான் சுமக்கணும், இது உண்மைதான். ஆனா நீங்க நினைச்சீங்கன்னா இதை நான் சுமக்காமலும் இருக்க முடியும். பிகாஸ் யூ ஆர் sovereign God. அதை வைக்கவும் முடியும், உங்களால அதை எடுக்கவும் முடியும். உங்களால முடிஞ்சா இது ரொம்ப பாரமா இருக்கு, எடுத்து போடுங்க பிதாவேன்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு ஜெபம் செய்யறாரு பாருங்க. ஆகிலும் என் சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுது. ஆமே. அதாவது அவரோட விருப்பம் என்ன, இந்த பாவ பாத்திரத்தை எடுத்துட்டா எனக்கு ஈஸியா இருக்கும். ஆனா அவர் சொல்றாரு, இது என்னோட விருப்பம், ஆனா நான் என்னோட விருப்பத்தை என்னோட சித்தத்தை உங்க சித்தத்துக்கு விட்டு கொடுக்குறேன். நீங்க வைக்கிறதுனால வைக்கலாம், நீங்க எடுக்கிறதுனால எடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு லைஃப்ல, நீங்க எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு. This phrase, with God all things are possible, proclaims the absolute sovereignty and uncontested power of God. இந்த தேவனால எல்லாம் கூடும் என்கிற இந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையில முழு அதிகாரம் இருக்கிறது. அவருடைய வல்லமையை யாரு கேள்வி கேட்க முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது. அதான் அதோட அர்த்தம். I fear, however, that we have hijacked this profound phrase in scripture and have turned it into a slogan for the power of positive thinking. Praise the Lord. இன்னைக்கு நிறைய என்ன சொல்லுவாங்க, இந்த ஆண்டவரோட வார்த்தையை அனுப்புவாங்கல்ல நமக்கு, டெய்லி ஸ்கிரிப்சர் அனுப்புறவங்க நிறைய பேர் இந்த வேர்டை வந்து கோட் பண்றாங்க. No, it is not possible with man, but it is possible. It's like a positive confession மாதிரி அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க இந்த வார்த்தையை சொல்லிட்டா அவங்க லைஃப்ல எல்லாம் நடந்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. So before we discuss what the meaning of this promise is, we should clarify what it does not mean. Hallelujah, praise the Lord. இந்த வார்த்தையோட உண்மையான அர்த்தத்தை கத்துக்கொள்றதுக்கு முன்ன இந்த வார்த்தையோட தவறான புரிந்து கொள்ளுதெல்லாம் முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆளுங்க இந்த வார்த்தைய, இந்த வசனத்தை தவற புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அது என்ன தவற புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, எப்படி இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, எதற்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற காரியத்தை முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். Amen. We need to know the historical background of Matthew 19:26. இந்த மத்தேயு 19:26 இந்த ஒரு வசனத்தை புரிந்து கொள்றதுக்கு முன்னுக்கு இந்த முழு அதிகாரத்திலயும் என்ன நடந்துச்சு, ஏன் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை பயன்படுத்தினார், அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் அதோட சத்தியத்தை நம்ம வெளியில எடுக்க போறோம். Okay, we're going to look at the historical background. So if the promise with God all things are possible is not meant to be a good fortune for my dreams and ambitions, what does it actually mean? நம்ம சொன்னல சில நேரத்துல கர்த்தரால் எல்லாம் கூடும்ன்ற வார்த்தைய ஒரு பாசிட்டிவ் கன்ஃபெஷன் மாதிரி, அப்படின்னா அந்த வார்த்தையை சொன்னா என் லைஃப்ல நல்லது நடந்துரும் அப்படின்னு சொல்லி நீங்க எவ்வளவு நாள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க அப்படி பயன்படுத்தக்கூடாது. அப்படின்னா அப்ப என்ன கேள்வினா, அப்ப எதற்கு பயன்படுத்தணும், இதோட அர்த்தம் என்ன, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். To answer that question, we must go to the passage in which the phrase is found. இந்த கேள்விக்கு பதில் தெரியணும் அப்படின்னு சொன்னா அந்த மத்தேயு 19வது அதிகாரத்துக்கு நம்ம போய் அங்க என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும். To understand the scripture within its given context. Contextல இயேசு என்ன சொன்னார், யாருக்கு சொன்னாரு, எதுக்கு சொன்னாரு, அதை கண்டுபிடிச்சாதான் சரியான அப்ளிகேஷன் நம்ம லைஃப்ல செய்ய முடியும். So in order to better understand this phrase, we must go to Matthew 19 verses 16 to 30. Is the story of the rich young ruler who came to Jesus asking what he must do to have eternal life. இங்க மத்தேயு 19வது அதிகாரம் 16ல இருந்து 30 வரைக்கும் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு வாலிப பணக்காரர்
இயேசு கிறிஸ்துவ வந்து பார்த்து அவன் கேட்கிறான், நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்கிறான். அதை நீங்க அங்க பார்க்கலாம், Matthew 19:16. Just then a man came up to Jesus and asked, Teacher, what good thing must I do to get eternal life? தமிழ்ல, அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடையும்படி நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். நல்லா கவனிங்க. இட்டர்னல் லைஃப் எனக்கு கிடைக்கணும்னா நான் என்ன நல்லது செஞ்சா எனக்கு இட்டர்னல் லைஃப் கிடைக்கும் அப்படின்னு வந்து கேட்கிறான். Jesus responds by saying that he must not only follow all the commandments but also give up all his possessions to the poor and follow him. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, இங்க பாருங்க, மத்தேயு 19:17-21 பாருங்க. Why do you ask me about what is good? Jesus replied, there is only one who is good. If you want to enter life, keep the commandments. So Jesus said, keep the commandments. Which ones? அப்ப அவன் கேக்குறான், எந்த commandments நான் கை கொள்ளணும்? Jesus replied, you shall not murder, you shall not commit adultery, you shall not steal, you shall not give false testimony, honor your father and mother, and love your neighbor as yourself. All these I have kept. The young man said, what do I still lack? Jesus answered, if you want to be perfect, go, sell your possessions and give to the poor, and you will have treasure in heaven. Then come follow me. When the young man heard this, he went away sad because he had great wealth. தமிழ்ல வாசிக்கிறேன், கேளுங்க. இந்த வாலிபன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும்? அதுக்கு இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீர் ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கை கொள் என்றார். ஓகேங்களா? ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும் உனக்கு வந்து நித்திய ஜீவன் வேணும்னா. அவன் அவரை நோக்கி, அப்ப அவன் சொல்றான், எவைகளை என்று கேட்டான். 10 கட்டளை இருக்கு, எந்த கட்டளையை நான் கை கொள்ளணும்? அதற்கு இயேசு சொன்னார், கொலை செய்யாதிருப்பாயாக. அப்படின்னா கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, களவு செய்யக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது, உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். அதற்கு அவன் சொல்றான், அந்த வாலிபன் இயேசுவை பார்த்து சொல்றான், இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு டிஸ்கஸ் நடக்குதுங்க. நான் சொல்றேன், ஆண்டவரே, அப்படின்னா he must be a Jew. நல்ல மோசேயோட கற்பனை அறிந்த ஒரு மனுஷன். அவன் சொல்றான், நீங்க சொல்ற இந்த கட்டளைகளை எல்லாம் சின்ன வயசுல இருந்தே நான் கடைபிடித்துக்கிட்டு வரேன். இப்ப இதெல்லாம் செஞ்சுட்டேன், இன்னும் என்கிட்ட என்ன குறை இருக்குது? நான் வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு எது தடையா இருக்குன்னு கேக்குறான். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனா இருக்க விரும்பினால், if you want to become perfect, போய் உனக்கு உண்டானவைகளை விற்று, because he's a rich man, think, அவன் ஒரு பணக்காரன். ஆண்டவர் சொல்றாரு, ஓகே, கற்பனைகள்லாம் கை கொண்டுட்டு, ஓகே, ஆனா நீ இன்னும் வந்து பரிபூர்ணமா மாறணும்னா நீ பணக்காரனா இருக்கல, உனக்கு இருக்கிற எல்லாத்தையும் போய் விற்று போட்டு ஏழைங்களுக்கு கொடுத்துரு. ஓகே, உன்னோட பணம் எல்லாத்தையும், சொத்து எல்லாத்தையும் வித்து ஏழைகளுக்கு கொடுத்துரு. அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா. இயேசுவை பின்பற்றி வரணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா அவன் பணக்காரன் என்கிற அந்த ஸ்டேட்டஸையே விட்டு கொடுத்துடணும். அவன் பணம் எல்லாத்தையும் ஏழை கிட்ட கொடுத்துட்டு வந்துடணும்னு இயேசு வந்து அவனுக்கு பதில் சொல்றார். Far from preaching a work-based salvation. ஏன்னா இந்த பரிசேயர்கள் வந்து எப்படி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னு நினைப்பாங்கன்னா, சுயநீதி. They think by keeping the 10 commandments, by being self-righteous, they want to earn salvation. But Jesus வந்து வேற ஒரு டீச்சிங் கொடுக்கிறார். He said, salvation வந்து உங்களுடைய சுயநீதியினால கிரியையினால பெற்றுக்கொள்ள முடியாது. You cannot earn salvation with your own good works. Jesus was exposing the young man's treasures that were keeping him from a devotion to Christ. இயேசு இங்க இந்த வாலிபனுக்கு என்னத்தை காட்டுறாரு அப்படின்னு சொன்னா, அவர் சொல்றாரு, நீ வந்து 10 கட்டளையை ஃபாலோ பண்ற, நீ பணக்காரனா இருக்கிற, நீ நினைக்கிற இந்த கட்டளைகளை கை கொண்டா உனக்கு வந்து ரட்சிப்பு கிடைச்சிரும், நித்திய ஜீவன் கிடைச்சிரும். ஆனா நீ 10 கட்டளைய கை கொள்றதோ மத்தது எனக்கு முக்கியம் இல்ல, உனக்கு ஆண்டவரோட ஒரு உறவு இருக்கணும்னு சொல்றாரு. He is giving importance to a man's relationship with God, a devotion to Christ. கடவுளோட உறவு இருக்கணும். நீ வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா you must know God personally. அது உங்ககிட்ட இல்ல. அததான் சொல்ல வர்றாரு ஜீசஸ். ஏன்னு சொன்னா, இந்த பணம் இருக்கிறதுனால அவனுக்கு ஆண்டவரை தேட முடியல. அப்ப அவர் சொல்றாரு, நான் வேணும்னா பணத்தை விட்டுரு.
அப்படின்னு சொல்றாரு. ஓகே, Matthew 19:22. When the young man heard this, he went away sad because he has great wealth. அவன் பெரிய பணக்காரனா இருந்ததுனால இயேசு ஆஸ்தி எல்லாம் விட்டுருன்னு சொல்லிரோட அவனுக்கு ரொம்ப துக்கமா போயிருச்சு. அவனால அதை விட முடியல, ஆஸ்தியை விட முடியல, அவன் அந்த பணத்தை விட முடியல. அவன் மனசு நிறைய பணம் தான் இருந்துச்சே தவிர கடவுள் இல்லை. அப்ப இயேசு சொல்ற, நான் வேணும்னா பணத்தை விட்டுருந்தோன்னு அவன் ரொம்ப என்ன ஆச்சான், அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். He could not give up his treasure for Jesus. Hallelujah, praise the Lord. So he became so sad. So he went away. போயிட்டான், இயேசுவை விட்டுட்டு போயிட்டான். Jesus then turns to his disciples and tells them. இப்ப அந்த வாலிபன் போயிட்டான். இயேசு கிறிஸ்து என்ன செய்யற, இந்த சீஷர்கள்லாம் இந்த இயேசுக்கும் வாலிபனுக்கும் நடக்கிற இந்த சம்பாஷணையை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப அவன் போயிடணும். இயேசு டக்குன்னு என்ன செஞ்சிட்டாரு, சீஷர்கள்கிட்ட திரும்பி ஒரு வார்த்தை சொல்றார். It is easier for a camel to go through an eye of a needle than for a rich person to enter the kingdom of God. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் சொல்றாரு, பணத்து மேல ஆசை வச்சிருக்கிறவங்க நிச்சயமா ரட்சிப்புக்குள்ள வர முடியாது. ஏன்னா அவங்களால பணத்தை விட முடியாது. அவங்க தேவனோடு உறவு வைத்துக்கொள்ள அவங்க ரெடியா இருக்க மாட்டாங்க. மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். When Jesus spoke this word, the disciples were shocked actually. ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். நல்லா கவனிங்க, 3 வருஷம் இயேசு கூடயே இருக்கிறானுங்க. ஆனா இந்த ரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அறிவு இல்லாம வாழ்றாங்க இந்த சீஷர்கள். அப்ப இங்க பாருங்க, நான் தொடர்ந்து சொல்றேன், கவனிங்க. The disciples were astonished by this because in their way of thinking, சீஷர்களுடைய மைண்ட்லயும் ஒரு காரியம் இருக்கு. யாரு ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க மைண்ட்ல ஒரு செட் ஆஃப் பீப்புள் அவங்க வச்சிருக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, ரிச் பீப்புள் had the best chance of getting into heaven. சீஷர்கள் என்ன நினைக்கிறாங்க, பணக்காரன் தான் பரலோகம் போறதுக்கு நல்ல வாய்ப்பு உள்ளவன். They had every advantage. ஏழைக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை, ஆனா பணக்காரனுக்கு எல்லா வசதியும் இருக்கு. சோ பணக்காரங்க தான் பரலோகம் போவாங்க போல சீஷர்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, பணக்காரன் பரலோகம் வர முடியாதுன்றோன்னு சீஷர்களுக்கு ஷாக் ஆயிருச்சு. The conclusion of the disciples was, if a rich person can't get saved, who then can be saved? இப்ப கேள்வி என்னன்னா சீஷர்களுக்கு, நம்ம நினைச்சோம் பணக்காரன் தான் ரட்சிக்கப்பட்டுருவானு, ஆனா இயேசு சொல்றாரு பணக்காரன் ரட்சிக்கவே பட முடியாதுன்னு. பணக்காரன் ரட்சிக்கப்பட முடியாதுன்னு இப்ப யாருதான் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்துருச்சு அவங்களுக்குள்ள. They thought that if the rich didn't have a chance, then neither did anyone else. சீஷர்கள் என்ன நினைக்கிறாங்க, பணக்காரனாலே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியலன்னா இந்த உலகத்துல யாருனாலே ரட்சிக்கப்பட முடியாது அப்படின்னு சீஷர்கள் நினைக்கிறாங்க. It's at this point that Jesus responds. இந்த மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் இயேசு இப்படி ஒரு வார்த்தையை சொல்றார். With man this is impossible. மனிதனால் இது கூடாததுதான். ஓகேயா, இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிற தகுதி மனுஷனுக்கு இல்லதான். But with God all things are possible. ஆனா இந்த மனுஷனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிற தகுதி என்கிட்ட இருக்கு. அததான் இயேசு இங்க சொல்ல வர்றார். Man is trying to earn salvation by good works, but it is impossible. But Jesus said, as God, I have all the sovereignty and power to give this salvation to the human being. இதுதாங்க அந்த ஆக்சுவலி இந்த வசனத்தோட அர்த்தம். He is talking about salvation. We see that within its original context, the phrase with God all things are possible was applied to the issue of salvation. இன்னைக்கு பாருங்க, இந்த வசனத்தை நிறைய காரியத்துக்கு நீங்க பயன்படுத்தி ஜபம் செய்யறீங்க, கோட் பண்றீங்க, ப்ரீச் பண்றோம், டீச் பண்றோம். ஆனா கான்டெக்ஸ்ட் பிரகாரம் பாத்தீங்கன்னா இந்த வசனம் வந்துட்டு எதுக்கு இயேசு அப்ளை பண்ணாருன்னா ரட்சிப்புக்கு அப்ளை பண்ணி இருக்கிறார். இன்னைக்கு நம்மள எத்தனை பேரு ரட்சிப்புக்காக இந்த வசனத்தை யூஸ் பண்ணியிருக்கோம் பிரேயர்ல? ஆண்டவரே, மனுஷன் ரட்சிக்கப்படுவது அரிது, மனுஷன் சொந்தமா ரட்சிக்கப்பட முடியாது, ஆனாலும் கிருபையினால நீங்க ரட்சிப்பீங்க, தேவனாலே கூடும். அதுதான் சரியான பிரேயர். ஆக்சுவலி திஸ் particular verse is applied to the issue of salvation, nothing else. வேற எதுக்கும் இந்த இடத்துல பயன்படுத்தல. ஆனா நம்ம தவறா நிறைய காரியத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு. சோ இதை கோட் பண்ணி வச்சுக்கீங்க, இதை நோட் பண்ணுங்க. This particular verse is applied for the issue of salvation, nothing else. இதுதான் இயேசு கிறிஸ்து சொல்ல வர்றார். அந்த பணக்காரன் ரட்சிக்கப்படாம இருக்கிறதுக்கு அவனோட பணம்
தடையாக இருக்கிறது. அப்ப சீஷர்கள் கேட்கும் போது அவன் ரட்சிக்கப்படும், அவன் அந்த பணத்தை வச்சு ரட்சிப்பை வாங்க முடியாது. ஆனா நான் அவனை ரட்சித்துக் கொள்ளக்கூடிய கிருபையுள்ள தேவன் அங்க பேசுறார். Humanity is completely unable to achieve salvation through personal effort. மனுஷன் எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும், எவ்வளவுதான் தான தர்மங்கள் செஞ்சாலும், எவ்வளவு நீதியா வாழ்ந்தாலும், இந்த மனுஷனால ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள அவனுக்கு தகுதி இல்லை. Only God can save. தேவன் மாத்திரமே நம்மை ரட்சிக்க முடியும். Because all things are possible for God. ஏன் ஆண்டவர் மட்டும்தான் நம்மளை ரட்சிக்க முடியும்னா அவர்னாலதான் எல்லாத்தையும் செய்ய முடியும், நம்மளால எல்லாம் செய்ய முடியாது. சொன்னாங்க, man's power is limited, God's power is unlimited. Man's power is limited to save himself, God's power is unlimited to save us. Amen. The rich young ruler did everything he could to earn eternal life. இந்த வாலிப பணக்காரன் இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அவன் கற்பனைகளை கை கொண்டு இருக்கிறான், ஒண்ணு விடாம அவன் கீப் பண்ணி இருக்கிறான். அவன் நினைச்சா நான் 10 கட்டளையை நான் கடைபிடிச்சிட்டா எனக்கு நித்திய ஜீவன் கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு மனப்போக்குல வாழ்ந்து கொண்டிருந்தவன். பட் இட் வாசன்ட் குட் இனஃப். ஆனா இயேசு சொல்றாரு, கட்டளைகளை கை கொண்டா மட்டும் பத்தாது, வேற காரியம் இது இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, சொத்தெல்லாம் வித்துட்டு வாடான்னு சொல்லும் போது அவனால முடியல. அவன் போய் சொத்தை வித்துட்டு வந்தா கூட அவனால ரட்சிக்கப்பட முடியாது. அதுதான் ஜீசஸ் அங்க சொல்ல வர்றாரு. இட்டர்னல் லைஃப் பெற்றுக்கொள்ள யாருனாலே முடியாது, அது கடவுள் கொடுத்தாதான் அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாரு. இட் இஸ் ஒன்லி த்ரூ காட்ஸ் கிரேஸ் தட் ஒன் கேன் ரிசீவ் இட்டர்னல் லைஃப். அதனால இந்த ரட்சிப்பு அல்லது நித்திய ஜீவன் என்கிற காரியம் மனுஷனுடைய எஃபர்ட்ல வர காரியமே கிடையாது. இது தேவனுடைய சுத்த கிருபையினால ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிறதா நித்திய ஜீவன். So what does God, with God all things are possible mean in its original context? அப்ப இந்த மத்தேயு 19:26ல மனுஷனாலே இது கூடாதது ஆனால் தேவனால் இது கூடும் இயேசு சொல்லும் போது அதோட உண்மையான அர்த்தம் என்னவென்றால், it means only God can save sinners and give them eternal life. அந்த வசனத்தோட அர்த்தமே தேவன் மாத்திரமே நம்மை ரட்சித்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியும்ன்றதுதான் அந்த வார்த்தையோட அர்த்தம். No human being can hijack this power in salvation or in any other matter. நல்லா கவனிங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், இப்ப நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைச்சிருச்சு, இப்ப இந்த வசனம் நம்மளுக்கு தெரியும். இந்த வசனத்தை வேற எதுக்காவது நீங்க மெனிப்புலேட் பண்ணி யூஸ் பண்றதுனால நீங்க எதையும் சாதிச்சிடலாம்னு நினைச்சிடாதீங்க, ஒண்ணு கிடைக்காது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தை. And then he spoke only for the purpose of salvation. So அதுக்கு யூஸ் பண்ணும்போது அது பவர்ஃபுல்லா வேலை செய்யும் அந்த இடத்துல. ஓகே, what then should be our response? அப்போ இப்ப ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. இவ்வளவு நாள் அந்த வசனத்தை நம்ம தெரியாம பயன்படுத்திக்கிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, ஆனா இந்த ரட்சிப்பு உங்க நாள் உண்டானது அல்ல, நான் கிருபையால உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஆண்டவருக்கு எப்படி மறு உத்தரவு கொடுக்கணும், ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னா we must humble ourselves. ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாத எனக்கு ஆண்டவரே, எனக்கு ரட்சிப்பை கொடுத்து உங்களுடைய பிள்ளை என்ற தகுதியை கொடுத்தீங்களா ஆண்டவரே, என்னை நான் தாழ்த்துகிறேன். சப்மிஷன், என்னை ஆண்டவரே உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ட்ரஸ்ட், என்னால செய்ய முடியாத எனக்காக நீங்க செய்ய போறீங்க, நான் உங்களை நம்புறேன். இதுதான் நம்மளோட ரெஸ்பான்ஸா இருக்கணும் இந்த இடத்துல. God does what he pleases. நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க, நீங்க ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவங்க, நீங்க எத்தனை வருஷம் கர்த்தருக்குள்ள இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் உங்களை ரட்சித்து வச்சிருக்கிறாருன்னா உங்க லைஃப்ல ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு இந்த பூமியில. God has a divine plan for each and every one of us on this earth and he does everything according to his pleasure. நம்ம லைஃப்ல அவருக்கு பிரியமான காரியத்தை செய்ய ஆண்டவர் விருப்பப்படுவார். He acts according to his will. நம்ம வாழ்க்கையில அவருடைய சித்தத்தின்படிதான் கர்த்தர் காரியத்தை செய்வாரே தவிர நம்முடைய சித்தத்தின்படி அவர் காரியத்தை செய்ய மாட்டார். நீங்க ஆண்டவர் கைய முறுக்கி கிறுக்கி நீங்க கேட்கறத கொடுத்துருவாருலாம் நினைக்காதீங்க, அப்படிலாம் ஒண்ணு நடக்காது நம்மளுக்கு. We misunderstand this phrase when we act like it is a guarantee of success for any task we are facing. Especially இந்த வசனத்தை நீங்க யூஸ் பண்ணும்போது, all things are possible with God நீங்க வசனத்தை யூஸ் பண்ணும்போது, how we misunderstand the phrase is that you think every time you use that particular verse you feel that God will guarantee your success or God will bless every task that you are going to face. நான் செய்யறதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு, எனக்கு எல்லாத்திலும் கர்த்தர் வெற்றி கொடுப்பாரு, ஏன்னா கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நான் சொல்லிட்டேன், இந்த வசனம் அதுக்கு பாவிக்கிறதுக்கு கொடுக்கல.
ரட்சிப்பை பெற்றுக்கொள்றதுக்கு எப்படி தேவன் கிரியை செய்கிறார் அதற்குரிய வசனம் இது. நம்ம ஆசீர்வாதத்தை கேட்கறதுக்காக இந்த வசனத்தை யூஸ் பண்றதுக்கு ஆண்டவர் இங்க கொடுக்க கிடையாது. We like the rich young ruler think that we have complete control over our lives if God is with us. நிறைய நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனால என்னோட லைஃப் என் கையில இருக்குது. Because God is with me, my life is in my hand அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம நினைச்சதையோ சாதிக்க பார்க்கிறோம். We are trying to achieve everything that we are planning to do. Instead, we must realize that if God is indeed with us, உண்மையிலே ஆண்டவர் உங்க லைஃப்ல இருந்தா, it is He alone who has complete control over our lives. ஹல்லேலூயா. உண்மையிலே ஆண்டவர் உங்க லைஃப்ல இருக்கிறாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்க லைஃப ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றது ஆண்டவர்ன்றத முதல்ல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். It is God who controls your life completely, not you. Many Christians, they say, God is control over my life, but then the way they behave and conduct and do things as though they are taking control over their lives, not realizing that their life belongs to God. Because all things are possible with God, we must submit to Him. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம லைஃப்ல எதை வேணாலும் செய்யலாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்கு நம்மளை விட்டு கொடுக்கணும். And yield ourselves to His sovereign plan. அவருடைய தெய்வீக திட்டத்துக்கும் சித்தத்துக்கும் நம்ம ஒப்பு கொடுக்கணும். Trusting Him to do what is best for us. எனக்கு எது பெஸ்ட் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க கூடாது. அவருக்கு என் லைஃப்ல எது பெஸ்ட்னு கேட்டு அவரோட பெஸ்ட்டை பெற்றுக்கொள்றதுக்கு அவரை நம்பணும். Even when it included failure. Very important thing. Underline. If God is in control in your life, even failure God will allow in your life. உங்க லைஃப்ல சில நேரத்துல தோல்வியை கர்த்தர் அனுமதிப்பார். அந்த மாதிரி நேரத்துல உங்களால சொல்ல முடியுமா, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, அவர் சித்தத்தின்படி என் வாழ்க்கையில நடக்குது அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? What does it mean by all things are possible with God? தேவனால் எல்லாம் கூடும்னு சொல்றோமே, அதோட அர்த்தம் என்ன, அதோட உண்மையான அர்த்தம் என்ன? Matthew 19:26. Jesus looked at them and said, with man this is impossible, but with God all things are possible. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். We transform with God all things are possible into, since God is with me all things are possible for me. இந்த வசனத்தை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனால, since God is with me, anything can happen in my life. விளங்குதுங்களா? இத நீங்க with God all things are possible, தேவனால எல்லாம் கூடும். அவரோட this word is coming from His side. He is talking from on His behalf. With me everything is possible, but He is talking to the disciples. Now I am the disciple னு வெச்சுக்கீங்களேன். அந்த வசனம் என்கிட்ட வரும்போது என்கிட்ட என்ன சொல்றாரு அப்படி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்னா, அவர் என் கூட இருந்தா என்ன வேணாலும் என் லைஃப்ல நடக்கலாம். Anything can happen to me. அதுதான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். It can be good, it can be bad. Both also can happen. You see, the secret is that God is with me. Okay, right? In other words, since God is on my side, I can accomplish anything I want to do. அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆண்டவர் என் பக்கத்துல இருக்கிறதுனால எனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்னு நான் செஞ்சிருவேன், நான் சாதிச்சிருவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். We claim God's power as a fortune. நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. இந்த வசனத்தை நிறைய பேர் தவறா பயன்படுத்துறாங்க. அதனாலதான் இன்னைக்கு நான் டீச் பண்றேன். Many people are misusing this word. These people are thinking, since God is with us, anything can happen to me. I will tell you what anything that you are talking about. Okay, இங்க சொல்லப்பட்டிருக்கு, we claim God's power as a fortune that gives us the ability to chase any dream or accomplish any task we want. Just now Sister Mabel said, failure is not in God's books, but if the failure is overtaking a Christian, it is their desire, their lust. They wanted to achieve. They don't want God to achieve anything. So அவங்க சொந்த வசனம் இருக்குதுல, நம்மளோட சுய இச்சையினால இழுப்புண்டு நம்ம சிக்கிக்கிட்டு சோதிக்கப்படுறோம். அப்ப அநேக நேரத்துல இந்த வசனத்தை எப்படி தவறா பயன்படுத்துறாங்கன்னா, ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனால என்னுடைய கனவுகள், என்னோட ஆசைகளை நான் நிறைவேற்ற போறேன். That means you want God to fulfill your dreams and your task, and you don't want to fulfill God's dream and God's task.
and you don't understand God is inside of you to fulfill his task, not your task. Understand when you checking that? Although it is true that God is always with his children, of course ஆண்டவர் வந்து நம்மளை விட்டு போகவே மாட்டேன்னு சொல்லி இருக்கிறார். உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இஸ் a God of faithfulness. அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். And gives them strength. நமக்கு நிறைய பலத்தை கொடுக்கிறார். He does not guarantee that we will succeed in every venture. இதுதான் இந்த கேள்வியை தான் நான் முதல்ல கேட்டேன். ஆண்டவர் நம்ம கூட இருந்தா நம்ம ஃபெயிலியர் கோ த்ரூ பண்ண முடியுமான்னு. சிலர் முடியும்னு சொன்னீங்க, சில பேர் முடியாதுன்னு சொன்னீங்க, சில பேர் எனக்கு பதில் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண எனக்கு தெரியல. ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு, ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துறாரு. ஆனா ஆண்டவர் வந்து நம்ம எல்லாத்திலையும் ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் வந்து நம்மளுக்கு கேரண்டி கொடுக்கலன்னு நான் சொல்றேன். He doesn't guarantee that you will succeed in every venture that you're going to take up. Sometimes it is God's will for us to miss out on that job opportunity or lose that state championship. சில நேரத்துல ஆண்டவர் நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த வேலையை நம்ம விட்டு கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்லுவார். சில நேரத்துல ஒரு பந்தயத்துல நீங்க ஜெயிக்க போறீங்க, நீங்க ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லுவார். Does that mean that God really isn't all powerful? அப்படின்னா பாஸ்டர் நீங்க என்ன சொல்ல வரீங்க? அந்த வேலையை எனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ஆண்டவருக்கு வல்லமை இல்லையா? அந்த சாம்பியன்ஷிப்ல என்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஆண்டவருக்கு பவர் இல்லையா அப்படின்னு நீங்க பார்த்து கேட்கலாம். Does that mean that God somehow failed you? ஆண்டவர் அந்த வேலையை விடு, அந்த போட்டியில கலந்துக்காதுன்னு சொல்லும் போது ஆண்டவர் வந்து உங்களை கைவிட்டுட்டாருன்னு அர்த்தமா? Not at all. இல்லையே, அது அர்த்தம் இல்லையே. When we hijack this phrase, இந்த all things are possible with God அப்படின்ற வார்த்தையை தவறா பயன்படுத்து. Okay, when we hijack this phrase, we set ourselves up for frustration, doubt and sorrow. இந்த தேவனால் எல்லாம் கூடும் என்ற வார்த்தையை உங்க சுயநலத்துக்கு நீங்க பயன்படுத்துறீங்கன்னா அதோட ரிசல்ட் எப்படி தெரியுமாங்க வரும் உங்க லைஃப்ல? ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துரும். You get fed up. Doubt, ஆண்டவரை சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவீங்க. sorrow, இந்த பணக்கார மாதிரி கவலையாயிருவீங்க. ஏன்னா நீங்க நினைச்சது நடக்காது. ஏன்னா உங்களுடைய சுயநலத்துக்கு ஆண்டவர் வார்த்தையை யூஸ் பண்றீங்க. You are trying to put God inside the box and do what you want to do. And when it doesn't happen, you get very frustrated with God. You start to doubt God. You become very sorrowful. God is all powerful. நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க. கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன். But he does not give us the right to claim that power for whatever we want. இததான் நான் சொல்ல வரேன். Of course ஆண்டவரால செய்ய முடியாத காரியம் ஒண்ணு கூட இல்ல. பட் அவரோட பிள்ளைங்களா இருக்கிற நம்ம நமக்கு பிடிச்சது, நமக்கு விருப்பமானதை செய்யறதுக்கு அவருடைய வல்லமையை தவறா நீங்க பயன்படுத்தக்கூடாது. அதுதான் ஆண்டவர் இங்க சொல்றார். Don't abuse God's power to achieve your personal agenda. அந்த மாதிரி நீங்க செய்யும் போது you will go through failure. Like Sister Mabel said, it wasn't God's will, but you try to force into God, and the result is that it backfired. So you become so frustrated, and you said you put the blame on God. You said you are எல்லாத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர்னு சொல்றீங்க, ஏன் இந்த வேலையை கொடுக்கல, ஏன் இந்த சாம்பியன்ஷிப்ல நான் ஜெயிக்கல, ஏன் இந்த ஊழியை என்னை விட்டுட்டு போனுச்சு, ஏன் என்னோட பணத்தை நான் இழந்துட்டேன் அப்படின்னு ஆண்டவர் நம்மளுடைய தவறுகளுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காம எல்லாத்தையும் தூக்கி ஆண்டவர் மேல போட்டுருவோம். பிகாஸ் யூ அபியூஸ் த வேர்ட் ஆஃப் காட். லுக் அட் Luke 22:42. லூக்கா 22:42 பாருங்க. பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்ய. எப்படி ஜீசஸ் வந்து எப்படி ஜெபிக்கிறார் நீங்க பாருங்க. Father, if it is your will, remove this cup from me ன்னு சொல்றாரு. என்ன கப்னு சொல்றது? The பாவ பாரம், the sin of the world is going to come upon him. So Jesus said, அப்பாவை பார்த்து சொல்றாரு, Father, you are all powerful. Nothing is impossible to you. அப்பானால செய்ய முடியாத காரியம் ஒண்ணு இல்ல. அந்த பாவ பாத்திரத்தை இயேசு மேல வைக்கிறதுக்கும் அதிகாரம் இருக்கு, அவர் அதை எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு. Jesus understood very well the power and authority of the Father. He got the right to put, he got the right to take. But when Jesus prayed, he said, if it is your will, you see how he is giving in his will to the Father's will. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. ஜீசஸ் என்ன நினைக்கிறாரு? இது ரொம்ப பாரம் எனக்கு, பாவம் அறியாத தேவகுமாரனை பாவமாக்குற காரியம், ரொம்ப கொடூரமான ஒரு காரியத்தை அவர் சுமக்க போறாரு.
அப்பா கிட்ட பாகியன் பண்றாரு, அப்பா உங்களால செய்ய முடியாத காரியமே இல்ல, நீங்க தான் என்ன வந்து இதை சுமக்க சொன்னீங்க, ஆனா இப்ப நினைச்சா கூட நீங்க இதை நான் சுமக்காம போயிடலாம், இருந்தாலும் இருந்தாலும் எனக்கு வந்து சுமக்க கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் நீங்க என்ன சுமக்க சொன்னதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது, அதனால நான் சொல்றதை நீங்க செய்ய வேண்டாம், இதை சுமக்கணுமா சுமக்க கூடாதுன்னு நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்களோ அதுக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். I submit my will to the will of the Father. When Jesus prayed to his Father in the garden before he was taken to the cross, all things are possible for you. He concluded by saying, yet not what I will, but what you will. Hallelujah. இந்த வசனத்தை நம்ம பயன்படுத்தும் போது ஆண்டவர்கிட்ட நீங்க என்ன சொல்லணும்னா, of course இந்த வேலை கிடைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த வீடை நான் வாங்கினேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த காடியை வாங்கினா எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த இடத்துக்கு போனா எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஹல்லேலூயா, நீங்க என்ன கொண்டு போக முடியும், நீங்க என்ன கூட்டிட்டு போவீங்க, ஆனாலும் இது உங்க சித்தமா இல்லையான்னு எனக்கு தெரியல, நான் உங்க சித்தத்துக்கு இதை விட்டு கொடுக்குறேன், அப்படி இந்த காடி வாங்குறது உங்க சித்தம் இல்லைன்னா பரவாயில்லை, இந்த காடி எனக்கு வேணாம், இந்த வீடு வாங்குறது உங்களுக்கு சித்தம் இல்லைன்னா எனக்கு இந்த வீடு வேணாம், விளங்குதுங்களா? அப்படி தேவ சித்தத்துக்கு விட்டு கொடுக்கணும். ஜீசஸ் போல நம்ம வந்து குரங்கு பிடிக்க கூடாது, எனக்கு உங்களால எல்லாம் செய்ய முடியும், அதனால எனக்கு ஒரு வீடை கொடுங்க, ஒரு காடியை கொடுங்க, ஒரு மாடை கொடுங்க, ஒரு ஆடை கொடுங்கன்னு நம்ம ஆண்டவர்கிட்ட பேசக்கூடாது. The reality of the Father's absolute power compelled Jesus to submit to the Father's will. நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை இயேசு வந்து கோட் பண்றாருங்க, all things are possible with God. அப்படின்னா பிதாவாகிய தேவனுடைய அந்த சர்வாதிகாரம், அந்த வல்லமை எப்படிப்பட்டதுன்னு இயேசு நல்லா அறிஞ்சு வச்சிருந்தார். At the end of the day, it's the Father who determines everything for Jesus. அவரு நல்லா அறிஞ்சு வச்சிருந்ததுனால he cannot, how do I say, he cannot fight with the Father, he cannot argue with the Father, he knows definitely he will fail, he don't have the authority to do that. The best thing is that submit to him. நான் என்னதான் பேசினாலும் அப்பா நினைச்சதான் செய்ய போறாரு, அதனால என் விருப்பத்தை அப்பா விருப்பத்துக்கு நான் விட்டு கொடுத்துட்டேன்னா லைஃப் ரொம்ப ஈஸியா இருக்கும்னு ஜீசஸ் விட்டு கொடுத்தார். Not to hijack that power to accomplish his own will. இயேசு சொல்லல உங்களுக்கு எல்லா பவரும் இருக்கு, நான் உங்களோட மகன் தானே, நான் பாவம் அறியாத தேவகுமாரனாச்சே, இவங்க செஞ்ச பாவத்துக்கு நான் எதுக்கு பாவம் ஆகணும், இது சரியில்லையாப்பா, அப்பா இப்ப நினைச்சா கூட என்ன பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடலாம், நீங்க இதை நான் சுமக்க வேண்டியது இல்லையே அப்படின்னு ஜீசஸ் அங்க பேசி இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து தன்னுடைய தகப்பனை நன்றாக அறிந்து வைத்திருந்தார். He knows that the ultimate power of making decision is in the Father. He can tell his wishes, his desires, his pain, but he can't determine the decision. தீர்மானம் எடுக்கிற அந்த தகுதியை வந்து பிதா அவருக்கு கொடுக்கல, பிதா கையில வச்சிருந்தது அவர் புரிந்து வச்சிருந்ததுனால ஜீசஸ் என்ன நினைச்சாருன்னா, சொல்லலாம் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு, பட் கடைசியில அவர் நினைச்சேதான் நடக்க போறதுனால பேசாம அவர் சித்தத்துக்கு விட்டு கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு லைஃப் ஈஸியா போயிடும்னு விட்டு கொடுத்தாரு இயேசு கிறிஸ்து. நம்மளும் அப்படிதான் விட்டு கொடுக்கணும் இன்னைக்கு. If Jesus himself responded to his Father's power this way, shouldn't we respond in the same way? இன்னைக்கு நம்ம எப்படிங்க ஆண்டவர்கிட்ட பேசுறோம், ஒரு காரியத்துக்கு நீங்க ஜெபிக்கிறீங்க, இந்த வசனத்தை நீங்க யூஸ் பண்றீங்க, all things are possible with God, right? அதனால உங்க லைஃப்ல என்ன கேட்டாலும் ஆண்டவர் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பிடிவாதமா நீங்க ஜெபிக்கிறீங்களா? இந்த இயேசு கிறிஸ்து போல தன்னை தாழ்த்தி பிதாவின் சித்தத்துக்கு விட்டு கொடுத்து அது கஷ்டமா இருந்தாலும் உங்க சித்தத்தை நான் செய்யறேன் ஆண்டவரேன்னு சொல்லி உங்களை ஹம்பல் பண்ணி சப்மிட் பண்றீங்களா? இந்த கேள்வி கட்டாயம் நீங்க உங்களை கேட்கணும் இன்னைக்கு. ஓகே, இத பாருங்க, what Jesus meant by with man this is impossible. நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? முதல்ல அவர் சொல்றாரு all things are possible with God. ஆண்டவர்னால எல்லாம் முடியும். அப்புறம் அவர் சொல்றாரு மனுஷனால எல்லாம் முடியாது. நீங்களும் நானும் மனுஷன், we are all men, human. God says you can't do everything like me. கடவுளை போல உங்களால எல்லாத்தையும் செய்ய முடியாது, ரைட்டா? With man this is impossible means salvation is impossible with men. இந்த வசனத்துல எதை மனுஷனால பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றாருன்னா, ஆண்டவருடைய ரட்சிப்ப நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி மனுஷனுக்கு இல்ல, அதுதான் அதோட அர்த்தம். With man this is impossible னா salvation is impossible with man. இந்த வசனத்துல இதான் அர்த்தம். மனுஷன் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவன், அவனால இதை சுயத்துல பெற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் கான்டெக்ஸ்ட் பிரகாரம் இததான் இயேசு இங்க சொல்றாரு. அப்புறம் அப்ளிகேஷன் நம்ம செய்யலாம். முதல்ல இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அப்புறம் தான் அப்ளிகேஷன் செய்யணும். இது தெரியாம சும்மா அப்ளிகேஷன் போடக்கூடாது நம்ம. ஓகே, man cannot deliver himself
from the consequences of sin which leads to death and separation from God. இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மனுஷன் சுயமாக இந்த ரட்சிப்பை சல்வேஷனை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னா, he cannot deliver himself from the consequences of sin. பாவத்தின் சம்பளம் மரணம் அவனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. The verdict is given. The wages of sin is death. The man cannot deliver himself neither from the sin nor the wages of sin, which is death. And because he has sinned against God, man is separated from God. The man also do not have the power to be united with God. நல்லா கவனிங்க, மூணு காரியம். மனுஷன் பாவத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளக்கூடிய பலன் அவங்கிட்ட இல்ல. மரணத்திலிருந்து விடுவித்துக் கொள்ளக்கூடிய அதிகாரமும் அவங்கிட்ட இல்ல. தேவனிடத்திலிருந்து அவன் பிரிக்கப்பட்டு இருக்கிறான். தேவனோடு இணைக்கப்படுவதற்கு அவனால் ஒன்று செய்ய முடியும். மூணு காரியத்துல it is impossible with man. அததான் சொல்றாரு, man with man this is impossible. What is impossible? It is impossible with man to deliver himself from the consequences of sin, from the consequences of death, from the consequences of being separated from God. இந்த மூணு காரியத்துல மனுஷன் சுயமா எதை செய்தாலும் அவனை டெலிவர் பண்ணிக்க முடியாது. இததான் இந்த வசனத்துல இயேசு சொல்றார். இந்த வித் மேன் திஸ் இஸ் இம்பாசிபிள்ன்றதுக்கு இதான் அர்த்தம். வேற எந்த அர்த்தமும் நீங்க கொடுத்துறாதீங்க. இந்த நோக்கத்துல தான் இயேசு பேசி இருக்காருங்க. The Bible recorded that the righteousness of man is as a filthy rag before God. வேதத்துல மனுஷனுடைய நீதி எப்படிப்பட்டது? ஏன் மனுஷன் வந்து சல்வேஷனை பெற்றுக்கொள்ள முடியாது? லைக் த யங் ரூலர், அந்த பணக்காரன், அந்த வாலிபன் வந்து பேசும்போது அவன் சொல்றான், ஆண்டவரே நான் எல்லா கற்பனைகளையும் கை கொள்றேனே, ஏன் என்னால நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா அவன் சொல்றான், I'm a righteous man, I keep all the command, why I'm unable to get the what do you call it, the salvation? ஏன் என்னால வந்து அந்த eternal life பெற்றுக்கொள்ள முடியல? I'm righteous according to your word. But when he says righteous according to Bible means மனுஷனுடைய நீதிய வேதம் எப்படி பாக்குது? ஆண்டவர் நம்முடைய நீதி எப்படி பார்க்கிறார்? Isaiah 64 verse 6 பாருங்க. But we are all as an unclean thing, and all our righteousness are as filthy rags, and we all do fade as a leaf, and our iniquities like the wind have taken us away. நம்முடைய நீதி எப்படிப்பட்டதா? எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போது அழுக்கா இருக்கிறோம் நம்ம, ஆனா நம்ம சொல்றோம் நம்ம நீதிமான். நாங்கள் அனைவரும் இலைகளை போல் உதிர்கிறோம். இன்னைக்கு இருந்து நாளைக்கு செத்து போகக்கூடிய ஆளுங்க நம்ம. எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. எங்க கிட்ட நீதியே இல்ல, ஆனா எங்க லைஃப்ல அக்கிரமம் தான் இருக்குதுன்னு ஏசாயா சொல்றாரு. ஆனா இந்த யங் ரிச் ரூலர் சொல்றாரு, I keep all your commandments, so I am a self-righteous man, I am worthy of eternal life அப்படின்னு சொல்றான். ஆனா இயேசு சொல்றாரு, salvation is impossible with man because he can't deliver himself from the sin, from the death and the separation from God. He doesn't understand what God is speaking because salvation is spiritual. Salvation is not physical. அந்த ரட்சிப்பு என்பது ஆவிக்குரிய காரியம். அதை வந்து நீங்க சரீரத்துல பெற்றுக்கொள்ள முடியாது, ஆவியில தான் பெற்றுக்கொள்ளணும். அது it is difficult for man to resist the earthly things that comes with wealth unless the spirit of God dominates such hearts. Hallelujah, praise the Lord. முதல்ல நம்ம பார்த்தோம், அந்த யங் ரிச் ரூலர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ உண்மையிலே சல்வேஷனை பெற்றுக்கொள்ளணும்னா உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்துருன்னு சொல்லிரோன்னு அவன் நடந்து போயிட்டான். He became very sad. Why he did that? ஏன்னு சொன்னா இந்த பூமிக்குரிய காரியங்களை ரிசீவ் பண்றது மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், பணம், இதெல்லாம் வந்து இந்த பூமியில வாழ்ற மனுஷனுக்கு, அவன் கிறிஸ்டியனா இருக்கட்டும் அன்பிலிவரா இருக்கும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி போராட்டம் தான். Even Christians can't resist this earthly wealth. They can't follow God. It's so difficult. They give a lot of excuses for not following God because the wealth, their heart is full of wealth. அவன் இருதயம் முழுக்க என்ன இருக்குது? பணம் இருக்குது. அப்ப இப்படிப்பட்ட ஜனங்களை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்தால் ஒழிய இவங்களால ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது, அல்லது ஒரு நல்ல கிறிஸ்தவங்களா வாழ முடியாது. Righteousness comes only from Christ. நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க. நம்முடைய நீதி இன்னைக்கு நம்ம கிறிஸ்டியன், நம்ம ஆண்டவர் முன்னுக்கு போய் எப்படி நிக்கிறது தெரியுங்களா? நம்ம மேல ஜீசஸோட நீதி இருக்கு, ஜீசஸோட ரைச்சஸ்னஸ் இருக்குது. இயேசுவோட ரைச்சஸ்னஸ்ல தான் பிதா கிட்ட போய் நிக்கிறோம் நம்ம இன்னைக்கு. நம்மள பார்க்கும் போதே when the Father sees us,
He sees the righteousness of Jesus upon you. That's why you are able to go and talk to the Father. If not, you cannot go. So Jesus qualifies us to go to the Father. So on our own, we don't have any righteousness. Understand that. And not through our good works. நம்ம ஏழைகளுக்கு உதவி செய்யறதுனால, தான தர்மம் செய்யறதுனால, சர்ச்சுக்கு போறதுனால, நீங்க ஆராதிக்கிறதுனால, ஊழியம் செய்யறதுனால, நீங்க ஆண்டவர் உங்களை வல்லமையா எடுத்து பயன்படுத்துறதுனால நீங்க நீதிமான் கிடையாது. You are made righteous through Christ. We all of us have the righteousness of Christ. That is why heaven recognizes. Without the righteousness of Christ in your life, heaven will not recognize you. Understand that. Amen. Praise the Lord. Our good works is not enough to take us to heaven. இந்த பூமியில நம்ம செய்யற நல்ல காரியங்கள் நம் பரலோகத்துக்கு போறதுக்கு அது சர்டிபிகேட் கொடுக்க முடியாது. The only ticket to heaven is salvation. Underline this. யாராவது ஒருத்தங்க பரலோகம் போகணும் அப்படின்னு அவங்களுக்கு ஆசையா இருந்துச்சுன்னா அவங்க முதலாவது ரட்சிக்கப்பட வேண்டும். Romans chapter 10 verse 9 to 10 பாருங்க. ரோமர் 10வது அதிகாரம் 9ல இருந்து 10 it says that if thou shalt confess with thy mouth the Lord Jesus and shalt believe in thine heart that God hath raised him from the dead, thou shalt be saved. For with the heart man believeth unto righteousness, and with the mouth confession is made unto salvation. எனவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்றே உன் இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். ரெண்டு காரியம் செஞ்சாதான் நீங்க ரட்சிக்கப்பட வேண்டும். If a person need to be saved, first thing they must confess with their mouth that only Jesus is God. Hallelujah. Secondly, the Father raised him. He is the resurrected God. He is a living God. Ne unga irudhayathila viswasichengana ஆண்டவர் உங்களுக்கு salvation கொடுத்துருவார். So you see there's two things here. One, you must receive the righteousness of God by believing that the Father raised Jesus from the grave and he is a living God. When you say that, when you believe that, the righteousness of Jesus will come upon you. Second, if you want to be saved, you need to confess with your mouth that Jesus alone is God. Then you will be saved. So there's salvation, there's righteousness. So these two things must be done according to Bible in order for someone to get saved. Since God is all omnipotent and supreme, ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறதுனால all things are possible with him, including salvation. Hallelujah. அதனாலதான் சொல்றேன், தேவனால் எல்லாம் கூடும், நம்முடைய ரட்சிப்பையும் சேர்த்துதான் நான் சொல்றேன். நம்மனால ரட்சித்துக் கொள்ள முடியாது. என்னால என்னுடைய பாவத்திலிருந்து வெளியில வர முடியாது. என்னால எனக்கு நியமிக்கப்பட்டிருக்க மரணத்திலிருந்து வெளியில வர முடியாது. என் சுய பலத்தினால ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிக்கப்பட்ட நான் ஆண்டவர்கிட்ட போக முடியாது. ஆனா இது மூணையும் ஆண்டவர்னால செய்ய முடியும். அதனாலதான் everything is possible with God னு சொல்றாரு. Amen. Hallelujah. Salvation is only possible by the grace of God. இந்த ரட்சிப்பு என்பது தேவன் நமக்கு கிருபையா கொடுத்த ஒரு பரிசு. We cannot save ourselves. நாமாக நம்மை ரட்சித்துக் கொள்ள முடியாது. We need Christ to save us because we are sinful. நாம் பாவிகளா இருக்கிறதுனால நம்மை ரட்சிப்பதற்கு பாவமில்லாத தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து தேவையாய் இருக்கிறார் இந்த இடத்துல. Although he will do anything we ask of him, but not things outside his will or against his word. நல்லா கவனிங்க. With God everything is possible. நம்ம சொன்னோம்ல, தேவனாலே கூடாத காரியம் ஒண்ணு இல்ல, ஆண்டவர்னால எல்லாம் செய்ய முடியும். ஆனா இந்த பகுதியை நல்லா கவனிச்சு பாருங்க. He will do anything we ask of him. நம்ம எதை கேட்டாலும், ஒரு இடத்துல ஒரு வசனம் இருக்கு, என் நாமத்தினாலே பிதாவின் இடத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் பிதாவானவர் அதை உங்களுக்கு தந்தருள்வார். If you ask anything to the Father in my name, the Father will give it to you. But there is a condition. Definitely the Father will give, but the Father wants to know that what you are asking, is it inside his will or outside his will? தேவ சித்தத்தின்படி கேட்கிறீங்களா அல்லது தேவனோட வார்த்தையின் பிரகாரம் கேட்கிறீங்களா? அதை மட்டும் தான் கொடுப்பார். If you ask anything outside his will or against his word, he will not give it to you. He is omnipotent, is all powerful, but he will not give you anything that you ask outside his will or against his word. இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கீங்க. ஏன் உங்க வாழ்க்கையில சில ஜெபங்களுக்கு பதில் வர மாட்டேதுன்னா, மேபி நீங்க கேட்கிற காரியம் தேவ சித்தத்துக்குள்ள இல்ல, அல்லது நீங்க கேட்கக்கூடிய காரியம் தேவனோட வார்த்தைக்கு புறம்பான காரியத்தை நீங்க கேட்டிருக்கிறீங்க. போய் செக் பண்ணுங்க, ஏன் உங்க ஜெபத்துக்கு ரொம்ப தடை வருது, ஏன் தாமதம் வருதுன்னு ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க. இது ரெண்டு தான் முக்கியமான காரணம். History shows us
that God specializes in the impossible. நீங்க நல்லா சரித்திரத்தை வேதத்துல படிச்சீங்கன்னா யாரு எது முடியலன்னு சொல்றோமோ அதை தான் ஆண்டவர் வந்து முடியும்னு செஞ்சு காட்டிடுவார். Whatever seems difficult for man, that's when God steps in. எதெல்லாம் மனுஷனால முடியல கஷ்டமா இருக்குன்னு சொல்றானோ அப்பதான் ஆண்டவர் உள்ளுக்கு வந்து அந்த முடிய செஞ்சு கொடுக்கிறார். If being saved is possible with God, என்னை ரட்சிப்பது கர்த்தரால் கூடும் என்றால், then the poor and the rich must seek him by total submission in faith to his plan and his will. இந்த பணக்காரர்கள், இந்த ஏழைகளா இருக்கட்டும் பணக்காரர்களா இருக்கட்டும், அவர்கள் ரட்சிக்கப்பட அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். அதனால என்னுடைய சித்தத்தை அவர் சித்தத்துக்கு விட்டு கொடுக்கிற, என்னுடைய திட்டத்தை அவர் திட்டத்துக்கு விட்டு கொடுக்கிற, அவர் என் லைஃப்ல என்ன வேணாலும் செய்யட்டும், அவர் என்ன செஞ்சாலும் ஓகேன்னு சொல்லி அவரை விசுவாசிக்கும் பொழுதுதான் தேவனுடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில நடக்கும். ஆமென். ரைட். Ephesians chapter 2 verse 8 and 9 says this. எபேசியர் 2:8-9. For by grace are ye saved through faith, and that not of yourselves. It is a gift of God, not of works, lest any man should boast. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இயேசுதான் கடவுள். நீங்க ரட்சிக்கப்பட்டு அறிக்கை செஞ்சிடும், நீங்க வந்து ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா. யாரோ வந்து உங்ககிட்ட இயேசுவை பத்தி பேசினாங்க அப்படின்னா ஆண்டவர் தன்னை உங்ககிட்ட கொண்டு வந்தார். Through somebody, God brought himself to your house, to your heart. He revealed himself. He revealed his plan of salvation to you. He said, if you believe in your heart that I'm God, if you can confess with your mouth that I am your Lord, I will save you. So no man can take the credit for their salvation. இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டு 40 வருஷம், I'm walking with God for 40 years. I cannot take the credit to myself saying that I am saved because of my own work. It is my work. Salvation is my work. நான் சொல்லவே முடியாது. யாராவது ஒருத்தங்க இயேசுவை பத்தி என்கிட்ட பேசாம இருந்திருந்தாங்கன்னா இயேசுவை தெரிந்து கொள்ற அந்த வாய்ப்பை இழந்திருப்பேன், ரட்சிப்பை இழந்து போயிருப்பேன். அப்ப என்னை ரட்சிக்கிறதுக்கு ஆண்டவர் ஆளை கொண்டு வந்ததுனாலதான் நான் ரட்சிக்கப்பட்டதுனால ரட்சிப்புக்கு முழுக்க முழுக்க காரணம் இயேசுதான், நான் கிடையாது. ஆமென். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதில்ல. None of the human beings should boast about their salvation saying that it is because of this I got saved. Because of me I got saved. யாரும் சொல்ல முடியாது. It is a mere grace of God that has come and met us and touched us and transformed us. தேவனுடைய சுத்த கிருபை நம்மை சந்தித்தது, நம்மை தொட்டது, நம்மை மறுரூபப்படுத்தி இருக்கு. எல்லா மகிமையும் கர்த்தருக்கு தான் போகணும். Salvation totally belongs to God, not to men. Salvation is obtained by grace and not through any man. எந்த மனுஷனும் இன்னொரு மனுஷனை ரட்சிக்க முடியாது. இது கிருபையினால் தேவன் மூலமாய் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். So what Jesus meant by with man this is impossible அப்படின்னா, it is impossible for man to save himself from sin, death and separation from God, and God made it possible to man through his grace. கர்த்தருடைய கிருபையினால இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். How Matthew 19:26 is misused. இன்னைக்கு அநேகர் வந்து இந்த வசனத்தை தவறாக பயன்படுத்துறாங்க. எப்படி தவறா பயன்படுத்துறாங்க? மேபி நீங்களும் நானும் கூட தவறா யூஸ் பண்ணிருப்போம். எப்படி நான் சொல்றேன். Matthew 19:26 is often misused as an entitlement benefit. Because God is all powerful, I entitled for everything. ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ளவரா, கர்த்தரால் எல்லாம் கூடும்னால நான் அவருடைய பிள்ளை, அதனால எனக்கு எல்லாமே கிடைக்கணும், நான் நினைச்சதெல்லாம் நான் அடையணும்னு நம்ம நினைக்கிறோம். God is the creator of the universe. தேவன் இந்த பூமியும் வானத்தையும் உண்டாக்கினவர். Sovereign God of law and order. இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கி நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? ரொம்ப law and orderோட இந்த வானத்தையும் பூமியை நடத்துகிறவர். He is a God of law, is a God of order. தேவனிடத்துல அவருடைய அரசாங்கத்தை அவர் நடத்துகிற விதம் எப்படி இருக்குன்னா, அவர் அவருடைய சட்ட திட்டங்களுக்கு அவரே கீழ்ப்படிந்து அதை ஒழுக்கமா நடத்துகிற ஒரு ஒழுங்குள்ள தேவன் நம்முடைய தேவன். He keeps the law, he keeps the order in his organization. There is nothing God cannot do, but he will not break his covenants just to suit us. நல்லா கவனிங்க. Of course ஆண்டவர்னால செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லைங்க. ஆனா உங்களை பிரியப்படுத்துறதுக்காக அவருடைய கட்டளைகளையோ அவருடைய வார்த்தையையோ அவருடைய உடன்படிக்கையோ அவர் உடைக்க இடம் கொடுக்க மாட்டார். He will never break his law, covenant or word to suit you. Psalms 89:34. சங்கீதம் 89:34. My covenant will I not break, not alter the thing that is gone out of my lips. ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். Hallelujah, praise the Lord.
அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய கட்டளைக்கு, அவருடைய உடன்படிக்கைக்கு அவரே கீழ்ப்படுகிறார். God himself submit or obey his own commands and his own laws. அவரோட சொந்த கட்டளைகளுக்கு அவரே கீழ்ப்படுகிறார். அவரே அதை வந்துட்டு மீறி போக மாட்டார். அதை எப்படி நம்மள வந்து மீறி போக விடுவார்? அதனாலதான் சொல்றேன், இஸ் a God of law and order. He keeps his law. He keeps his law and he keeps his order. We cannot expect him to contradict his established laws because there are rules to follow in order to enjoy his blessings. இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை வேதத்துல எழுதி வச்சிருக்கிறார். இப்ப இந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு விரோதமா, ஆண்டவரோட கட்டளைகளுக்கு விரோதமா நம்ம போனோம்னா அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற தகுதியை நம்ம இழந்து போயிரும். ஆனா என்னைக்கு ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து போறோமோ அந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்க பாத்திரவானா இருப்பீங்க. அப்ப உங்க வாழ்க்கையில யோசிங்க, நிறைய ஆசீர்வாதங்கள் கர்த்தர் கொடுப்பேன்னு உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு. சில காரியங்கள் உங்களை கையில வந்து கிட்டவே மாட்டுது, வந்து சேரவே மாட்டுது. அப்ப நீங்க உங்களை ஒரு கேள்வி கேட்கணும், ஆண்டவருடைய எந்த கட்டளையே நான் மீறி இருக்கிறேன்? எந்த காரியத்துல இந்த காரியத்தை கேட்கும் போது தேவ சித்தத்துல கேட்டிருக்கனா, இது தேவ சித்தமா அல்லது எனக்கு பிடிச்சதுனால கேட்டனா, அதனாலதான் எனக்கு கிடைக்க மாட்டுதா அப்படின்னு நீங்க ஆண்டவர்கிட்ட அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். Some people often misuse this verse as their fortune to do evil. சில கிறிஸ்தவங்க all things are possible with God, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய கிறிஸ்தவங்க பாவத்தை செய்யறதுக்கு, தீமையை செய்யறதுக்கு இந்த வசனத்தை யூஸ் பண்றாங்க. எப்படி பாவிக்கிறாங்க? They often use it when they cheat in school. கிறிஸ்தவங்க ஸ்கூல்ல இருக்கிறாங்க, டீச்சரா இருக்கலாம், ஸ்டூடெண்டா இருக்கலாம். ஆனா அங்க ஆளுங்களை ஏமாத்துறாங்க, ஏமாத்தி சில காரியங்களை செய்யறாங்க. Their business partners அல்லது அவங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸை ஏமாத்துறாங்க. or do things contrary to God's commandments. ஆண்டவர் சொல்லாத காரியத்தை அங்க போய் அவங்க விருப்பத்தின்படி செய்துட்டு, ஆண்டவர் இதை எனக்கு வாய்க்க பண்ணுவார், நான் சீட் பண்ணாலும் ஆண்டவர் என்ன எனக்கு ஆசீர்வதிப்பாரு, என்னோட பிசினஸ் பார்ட்னருக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சாலும் நான் ஆண்டவரோட பிள்ளையா இருக்கிறதுனால அவர்னால எல்லாத்தையும் செய்ய முடியும், அதனால என்ன ஆசீர்வதிச்சிருவாருன்னு உங்களை ஏமாத்திக்காதீங்க. அப்படிலாம் ஒண்ணு நடக்காது. Because he will never go against his own word. Oftentimes people think since there is nothing impossible for God, they can achieve anything or task they set to do even if it is against the word of God. நீங்க அநேக கிறிஸ்தவங்க என்ன நினைக்கிறாங்க, அதான் சொல்றேன், இந்த வசனத்தை நீங்க தவறா பயன்படுத்த கூடாது. இந்த வசனம் வந்து ரட்சிப்புக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு வசனம். ஆனா இதே வசனத்தை உங்க லைஃப்ல அப்ளை பண்ணும்போது, ரட்சிப்பு இல்லாம வேற காரியத்துக்கு நீங்க கேட்டா கூட தேவ சித்தத்தின்படி நீங்க கேட்கலன்னா இந்த வசனம் வேலை செய்யாது. அநேகர் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, ஆண்டவர்னால செய்யக்கூடாத காரியம் எதுவுமே இல்ல, அதனால நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா வாழ்ந்தாலும் ஆண்டவர் என் லைஃப்ல நல்லது செய்வாரு, என்ன ஆசீர்வதிப்பார்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சு இந்த வார்த்தையை தவறா இன்னைக்கு பயன்படுத்துறாங்க கிறிஸ்தவங்க. This is not possible. It can only be on God's terms. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து நீங்க எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் ஆண்டவரோட டேர்ம்ஸ்ல தான் பெற்றுக்கொள்ளணும். இப்ப ஒரு காரியத்தை இப்ப பாருங்க, யோசுவா 1:8 நீங்க எடுத்தீங்கன்னா, ஜோஷுவா 1:8 மோசஸ் மரித்து போயிருவாரு. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு, லீடர்ஷிப்பை வந்து ஜோஷுவா கையில கொடுத்துருவார். அப்ப ஜோஷுவா என்ன செய்யணும், இந்த ஜனங்களை கானான் தேசத்துக்குள்ள நடத்தி சென்று போகணும். ஆனா ஜோஷுவாக்கு ஒரே பயம், மோசஸ் இல்ல, ஏரன் இல்ல, மிரியாம் இல்ல, அவருக்கு மென்டோ இல்ல அந்த இடத்துல. அப்ப அவர் பயந்துகிட்டே இருப்பாரு, ஐயோ ஆண்டவரே இந்த ஜனங்களை நான் எப்படி நடத்த போறேன். அப்ப அந்த கானானுக்குள்ள அவரு ஜனங்களை நடத்துறதுக்கு முன்ன ஆண்டவர் அவருக்கு ஒரு கொமாண்ட்மெண்ட் கொடுப்பாரு, அவருக்கு ஒரு வார்த்தை கொடுப்பாரு. என்ன சொல்லுவாருன்னா, ஜோஷுவா 1:8 இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. அந்த லா இருக்குல்ல, அது எப்போதும் நீனு உன் வாயில வச்சிருக்கணும், அதை இரவும் பகலும் நீ தியானிப்பாயாக. ரெண்டாவது என்ன முதல்ல சொல்லுவாரு, you keep confessing the word of God. Secondly, the Lord will say, Joshua, you meditate upon it day and night. And thirdly, he said, be careful to keep all the laws. இந்த நியாய பிரமாணம் முழுவதையும் கை கொள்ள அல்லது அப்ளை பண்றதுக்கு நீ கரெக்டா இது மூணையும் செஞ்சேனா அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய், அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். ஹல்லேலூயா. See, whenever God promises a blessing to you, it comes with conditions. When you abide by God's conditions and God's terms, what God promised will come to you. When you refuse or fail to abide by God's condition, I tell you that blessing will never come and touch you. It is impossible.
You can say God is nothing is impossible to God. ஆண்டவர் நினைச்சா என்ன ஆசீர்வதிச்சிடலாம். ஆனா அவருடைய சித்தத்துக்கு விரோதமா, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா, அவருடைய நிபந்தனைகளுக்கு விரோதமா போனீங்கன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் செய்ய முடியும், ஆனா உங்களுக்கு செய்ய மாட்டார். Because he stands on his word. Hallelujah. It doesn't mean he is less powerful or has relented on his promises. உங்க லைஃப்ல ஆண்டவர் சொன்னதை செய்யாததுனால அவர் வல்லமை குறைஞ்சு போச்சு அல்லது அவரோட வார்த்தையை காப்பாத்துறதுல அவரு குறை வைத்து விட்டார் நீங்க நினைக்க வேணாம். நோ, sometimes it is his will to miss some opportunities. முதல்ல நான் கேட்டேன், if God is with you can we face failures? நான் கேட்டேன். சில பேர் இல்லைன்னு சொன்னீங்க. நான் சொல்றேன் முடியும்னு சொல்றேன். God will allow failures in your life as a Christian. பாருங்க, it is his will to miss some opportunities. சில வேளைகள்ல நம்ம லைஃப்ல ஃபெயிலியரை கோ த்ரூ பண்றது கர்த்தருடைய சித்தம். எப்படி பாஸ்டர் நீங்க அப்படி சொல்றீங்க? cannot accept பண்ண முடியலையே பாஸ்டர். உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். இப்ப ஜோஷுவா ஜனங்களை கூட்டிக்கிட்டு கானான் அந்த யோர்தான் நதியை கடந்து இதுக்கு போயிட்டார், பெத்தல் கிட்ட போயிட்டார். ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் இடத்துல போய் நிக்கிறாங்க. நாட் பெத்தல், கீல்கால்ல இருக்கிறாங்க. கீல்கால்ல இருந்து நீங்க நேரா பாத்தீங்கன்னா எரிகோ மதில், their first task or first hurdle was the wall of Jericho. அப்ப ஆண்டவர் அந்த எரிகோ மதில அவங்க கடந்து போனாதான் கானான் அவங்களால சுதந்திரிக்க முடியும். they can only possess Canaan if they go past Jericho. But Jericho is a very fortified walls. How to இதை எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுவாரு, நீ கத்தி கப்படாலாம் தூக்கிட்டு போக வேண்டாம், நான் சொல்றதை நீ கண்டிஷனை பாருங்க. கானானை உனக்கு கொடுப்பானா ஜெரிகோவை ஜெயிக்கிறதுக்கு என்னோட டேர்ம்ஸை யூஸ் பண்ணுன்னு சொல்றாரு. என்ன சொன்னாரு? 7 நாள் நீங்க எரிகோவை சுத்தி வரணும். ஒவ்வொரு நாளும் ஒரு தடவை சுத்தி வரணும். 7வது நாள் 7 தடவை சுத்தி வந்து நீங்க என்ன செய்யணும்? எக்காலத்தை ஊதி ஆர்ப்பரிக்கும் பொழுது இந்த எரிகோ மதில் இடிஞ்சு விழுந்துரும் சொன்னார். எக்ஸாக்ட்லி செஞ்சாங்க. they followed exactly God's terms. And exactly on the 7th day, when they blew the trumpet and when they were making a loud sound, the walls came down without doing anything. So they followed God's terms and condition. They possess victory. Okay, அவங்களோட இரண்டாவது இடம் எங்க தெரியுங்களா? ஆயி பட்டணம், the city of Ai. So அங்க ஆண்டவர் சொன்னாரு, அங்க என்ன கண்டிஷன் கொடுத்தாருன்னா, ஆயி பட்டணத்துல நீங்க போயிட்டு சண்டை போடும்போது எல்லாரையும் கொன்னுறணும், எல்லாரையும் கொன்னுட்டு எல்லாத்தையும் எரிச்சிடணும். You must burn down everything in Ai and you kill all the people. This is the condition God gave. Now what happened when they went to Ai? இசை ஆண்டவர் சொல்லிதான் அனுப்புறார். ஆயி பட்டணத்துக்கு போகும்போது பயங்கரமான தோல்வி. They went through terrible failure. பயங்கரமா தோல்வி அடைஞ்சு நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. இஸ்ரவேலர்ல சில பேர் அங்க போய் செத்து போயிட்டாங்க. Then they came back. So Joshua went and complained to God. He said, நீங்க தானே என்ன சண்டைக்கு போக சொன்னீங்க, நான் கரெக்டா தானே போனேன். How can you Lord allow failures in my life? Not fair. He said God is not fair. But Joshua don't know what is the cause of the failure. Why God allow failure? What happened in Ai? He doesn't know. Only God knows, right? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னோட கூட்டத்துல ஒரு ஜூடாஸ் இருக்கிறான்னு சொன்னாரு. ஓகேங்களா? There's someone in your camp who has gone against என்னோட வார்த்தைக்கு விரோதமா போயிட்டாங்க, பாவம் செஞ்சிட்டாங்க. Somebody have sinned against me. Because of that one person you have to go through this failure. அப்ப யார் எவருன்னு கண்டுபிடிக்கும் போது ஏக்கன், ஆகான் என்கிற ஒரு மனுஷனை கண்டுபிடிக்கிறாங்க. அவன் என்ன செஞ்சிருவான்? அந்த ஆயி பட்டணத்துல இருந்து நல்லா தங்கம், கோல்டுல சில்வர்ல செஞ்ச பாத்திரத்துல கொண்டு வந்து அவனோட வீட்டை அவனோட கேம்ப்ல நடுவுல மண்ணை தோண்டி புதைச்சு வச்சிருவான். You see, he went against God's will. Of course, God wants to bless them. Of course, God wants them to have victory in Ai. But when they break God's covenant, when they break God's word, when they break and go against God's word, failures are possible. I tell you, இந்த குரூப்ல உள்ளவங்க இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க. உங்க லைஃப்ல சில நேரத்துல ஃபெயிலியர்ஸ் வர்றதுக்கு காரணம், நீங்க ஏதோ ஒரு இடத்துல கர்த்தருக்கு விரோதமா நீங்க பாவம் செய்யறீங்க, கர்த்தருடைய வார்த்தையை மீறுறீங்க. அதனால உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்ன இடத்த உங்களால அடைய முடியல, உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க மாட்டேது. கொஞ்ச நேரம் யோசிங்க நான் பேசும்போது. எத்தனை காரியம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. But instead of you doing it in God's way, you did it in your way and you lost it.
நீங்க அதை இழந்து போயிருக்கிறீங்க. So I am telling you, even though you use the word everything is possible with God, in that possibility God can make things impossible in your life by giving you failures. உங்களுக்கு failures கொடுக்க முடியும் ஆண்டவர், because of your own wrong choices that you make. ஓகேங்களா? Right. It is not all open doors or doors of breakthrough. சில நேரத்துல நம்ம நினைக்கிறோம் நமக்கு வரக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரேக் த்ரூ கொண்டு வந்துரும் அல்லது ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துரும். Some are trapped in disgust. சில நேரத்துல உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அது உங்களை பிசாசு ஒரு கண்ணிய போல உங்களை கட்டி போடுறதுக்கு அங்க வச்சிருப்பா, உங்களுக்கு தெரியாது. காஷன். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் போயிட்டு எடுக்காத, எல்லாத்துலயும் காலை வைக்காத, எல்லாத்தையும் செய்யாத. எல்லாமே பார்க்க நல்லா இருக்கு, இக்கரைக்கு அக்கறை பச்சைங்க. லுக் அட் லோத். லோத்து வந்து ஆபிரகாமுக்கும் அவனோட வேலைக்காரனுக்கும் சண்டை வரும் பொழுது, லோத்து வேலைக்காரனுக்கும் ஆபிரகாம் ஞானமா ஒரு தீர்மானம் எடுத்தாரு. 2 பேரும் ஒன்னா இருந்தா சண்டை போட்டுக்கிறாங்க. சுத்தி வந்து ரட்சிக்கப்படாதவங்க இருக்காங்க, ஆண்டவரோட பேரு கெட்டு போயிரும். அதனால லோத்து, கானான் பெரிய இடம், உனக்கு பிடிச்ச இடத்துக்கு நீ போடான்னு சொல்லும் போது அவன் எதை தெரியுமா எடுத்தான்? சோதோம் கொமோராவை எடுத்தான். ஏன்னா அங்க நிறைய நீர்வளம் இருக்கு. ஜார்டன் ரிவர் அது கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால இவன் ஆடு மாடுக்கு நிறைய புல்லு கொடுக்கலாம், தண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னால இருக்கிற ஆபத்தை பார்க்காம அவன் கண்ணு பார்த்து அந்த பச்சை பசேன்ற நிலத்தை பார்த்து ஆபிரகாம் கிட்ட கூட போயிட்டு ஆலோசனை கேட்கல, இந்த இடத்துக்கு போலாமான்னு. அதை குறித்து ஆண்டவர்கிட்ட ஜெபித்து கேட்கல, ஆண்டவரே நான் இங்க போகலாமான்னு. அவன் கண்ணு எதை பார்த்துச்சு அவன் எடுத்தான். கடைசியில என்ன ஆச்சு தெரியுங்களா? ஆண்டவர் சோதோம் கொமோராவை அழித்தார். God totally destroyed Sodom and Gomorrah, but in the eyes of Lot it was so green, it was so good. Just because it is good in your eyes, not necessarily it must be good in God's eyes. Learn to look with God's eyes. ஆண்டவரோட கண்ணுல பாருங்க. உங்களுக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பின்னால பிசாசு என்ன தடைகளை வச்சிருக்கான், என்ன பிரச்சனையை கொண்டு வரானே ஆண்டவர்கிட்ட ஜெபித்து கேட்டு தீர்மானம் எடுங்க. ஆளுங்க சொல்றதெல்லாம் எடுத்துக்கிட்டு தீர்மானம் எடுக்காதீங்க. அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா definitely I'm telling you, you'll go through failure. God will allow for your own good. நீங்க அழிந்து போகாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த 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 தோல்வியை கர்த்தர் அனுமதிச்சிருவார். God want to save you. That is why God is allowing failures to happen in your life. You are more important than your opportunities for God. Hallelujah. Right. We will only trap ourselves in distress. இப்படி ஆண்டவரோட கட்டளைகளை மீறி போகும்போது நம்ம லைஃப்ல என்ன நடக்கும்னா டிஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெஸ் ஆயிருவோங்க. நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன், லைஃப்ல ஃபெட் அப் ஆயிருவோம். டிப்ரெஷன், மன அழுத்தத்துல போவோம். When we misuse the phrase, with man this is impossible but with God all things are possible. இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு நம்ம சுய புத்தியின் சார்ந்து சுயமா தீர்மானம் எடுத்து கர்த்தருடைய வார்த்தையை நீங்க மீறி போய் ஏதாவது தீர்மானம் எடுத்து செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும். இப்ப நான் இதை பேசும்போதே உங்க லைஃப்ல ஒரு சிலருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல போறீங்க, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன்ல போறீங்க, ரொம்ப டிப்ரெஷன்ல போறீங்க. அப்ப உங்களை நீங்க கேளுங்க, எந்த காரியத்துல ஆண்டவர் வார்த்தைக்கு நானே மீறி போயிட்டேன், எந்த காரியத்துல தேவ சித்தத்தை நான் மீறி போயிட்டேன், எந்த காரியத்துல ஆண்டவரோட ஆலோசனை இல்லாம நான் சுயமா தீர்மானம் எடுத்துட்டேன், அதனாலதான் என்னோட சந்தோஷம் போயிருச்சு, என் சமாதானம் போயிருச்சு. இப்ப எனக்கு இருக்கிறதெல்லாம் கவலை, எனக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கு, எனக்கு டிப்ரெஷன் இருக்கு. You got a problem with God, you got a vertical problem with God. Go and seek the Lord. ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, ஏன் ஆண்டவரே என் சந்தோஷம் போச்சு, ஏன் ஆண்டவரே என்னோட சமாதானம் போயிருச்சு, ஏன் ஆண்டவரே என்னுடைய நிம்மதி போயிருச்சு, நான் உன்னோட பிள்ளைதான ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஊழியம் செய்யறேன், ஆனா எனக்கு சந்தோஷமா இல்லைன்னு போய் கேளுங்க. அவர் சொல்லுவார். நீங்க எங்கேயோ தவறான தீர்மானம் எடுத்து உங்க வாழ்க்கையில ஃபெயிலியரை கொண்டு வந்திருக்கீங்க. இதுக்கு முழுக்க முழுக்க நீங்க தான் காரணம், ஆண்டவர் இல்ல. நீங்க ஆண்டவர் வசனத்தை பாவிச்சிட்டதுனால உங்க லைஃப்ல எல்லாம் நடக்கும்னு நினைக்காதீங்க. நீங்க தேவ சித்தத்துல செஞ்சாதான் எல்லாம் நடக்கும். இல்லாட்டி God is not obliged to fulfill your wishes. God is omnipotent and loving. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அது மாத்திரம் இல்ல, he loves us so much. நம்மள அதிகமா நேசிக்கிறார். He will not give us the absolute power to accomplish our own will, which will hurt us. ஏன் ஆண்டவர் நம்ம சுயமா தீர்மானம் எடுத்து காரியங்களை செய்யறதுக்கு இடம் கொடுக்க மாட்டாருன்னா, இப்ப லோத்து மாதிரி, லோத்து பார்க்கும்போது பச்சை பசையில புல்ல பார்த்தா, அந்த அங்க ஓடுற யோர்தான் நதியை பார்த்தானே தவிர அந்த சோதோம் குமோரா பாவத்தினால நிறைந்திருக்கு, அதனால இவன் பாதிக்கப்படுவானே, பாவம் இருக்கிற இடத்துக்கு போக கூடாது, அது அவனுக்கு முக்கியமா தெரியல. நல்லதை மட்டும் பார்த்துட்டான். அதுக்கு பின்னால வரக்கூடிய விளைவுகளை அவன் பார்க்கக்கூடிய ஒரு டிசைன்மெண்ட் இல்ல. இந்த டிசைன்மெண்ட் நம்ம கிட்ட இல்லாததுனால நம்மள ரொம்ப ஹர்ட் பண்ணிக்குவோம்.
நம்ம எடுக்கிற தீர்மானம் நமக்கு நிறைய தோல்விகள், நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரணும்னு ஆண்டவர் தெரிஞ்சுதான் அந்த அப்சல்யூட் பவர் ஆண்டவர் எடுத்துட்டார். So that you can avoid becoming depressed, you can avoid becoming frustrated, you can avoid all these unnecessary things in your life. That is the reason we as children of God, we must give the absolute power to God to make decision for our life, because God sees our past, God sees our present, and God sees our future. ஆண்டவருடைய இறந்த காலத்தை பாக்குறாரு, நம்முடைய நிகழ்காலத்தை பாக்குறாரு, நம்முடைய எதிர்காலத்தை ஆண்டவர் பார்த்துட்டதுனால நம்முடைய வாழ்க்கைக்குரிய திட்டங்களின் தீர்மானங்களை கர்த்தர் எடுக்கிற அந்த அதிகாரத்தை முழுமையா அவர் கையில கொடுத்துட்டு அவர் சொல்றதை கேட்டுட்டோம்னா நம்ம நிறைய பிரச்சனைகளை நம்ம லைஃப்ல நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். So this is how people misused the Matthew 19:26. Okay, conclusion. How do I reflect and apply Matthew 19:26 to our lives? இப்ப நம்ம நிறைய காரியம் பார்த்தோம். I teach you a lot of things. Okay, I told you the historical background. This verse used for salvation. ஒருத்தனோட salvation-ஐ பெற்றுக்கொள்ற காரியத்தை குறித்து ஆண்டவர் இந்த வசனத்தை யூஸ் பண்ணி இருக்கிறாரு. Then I told you what does it mean by all things are possible with God? அது தேவ சித்தத்தின்படி செய்தா everything is possible. If we don't do anything according to God's will, it is not possible, even though he is a possible God. Then I told what Jesus meant by with man this is impossible, because it is impossible for man to receive salvation on his own. He needs God. Then I said how Matthew is misused, like Lot, like Achan, how they misused that. நான் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார்னு போய் பெரிய பாதாளத்துல விழுந்தாங்க, பெரிய பிரச்சனையில போய் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. நம்ம அப்படி இருக்க கூடாது. Then now I'm concluding it. இப்ப இன்னைக்கு இந்த டீச்சிங் எவ்வளவு தெளிவா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். இந்த Matthew 19:26 நம்ம லைஃப்ல எப்படி நம்ம அப்ளை பண்ணோம்? How must we apply Matthew 19:26 in our lives? Here are some tips on applying this verse to your life. எப்படி உங்க வாழ்க்கையில இந்த வார்த்தையை நீங்க அப்ளை பண்ணலாம். ஒன்னாவது, you must constantly evaluate your standing with God. இந்த வார்த்தையை உங்க வாழ்க்கையில நீங்க கிளைம் பண்ண போறீங்கன்னா உங்களோட அன்றாட வாழ்க்கை ஆண்டவரோட எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. Are you right with God on a daily basis? Am I standing right with Christ? நான் கர்த்தருடைய வார்த்தையை மீறுறேனா, கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமா போறேனா, என் வாழ்க்கையில ஏதாவது பாவம் இருக்குதா, இன்னும் ஏதாவது பாவத்தை நான் அறிக்கை செய்யாம இருக்கிறேனா, ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை, ஏன் இவ்வளவு துக்கம், ஆண்டவர் சொல்லாத ஏதாவது காரியத்தை என் லைஃப்ல என்ன செஞ்சுட்டேனான்னு உங்களை நீங்க கேட்டுக்கீங்க. Second, has my wealth or possession taken the place of God in my heart? Maybe you are a rich person. உங்ககிட்ட நிறைய பணம் சொத்து இருக்குது. ஆண்டவர் இருக்க வேண்டிய இருதயத்துல உங்களுடைய சொத்தையும் உங்க பணத்தையும் நீங்க வச்சிட்டீங்களா? You are not willing to give up your wealth or possession in the place of God. ஆண்டவருக்காக அதை விட்டு கொடுக்க ஆயத்தம் இல்லாத இருதயம் உங்களுக்கு இருக்குதா? யோசிச்சு பாருங்க. Am I serving God with my time, energy as well as my resources? ஆண்டவர் எனக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறாரு, பலத்தை கொடுத்திருக்கிறாரு, எனக்கு பணத்தை கொடுத்திருக்கிறாரு. இதையெல்லாம் கடவுளுக்கு சேவை செய்யறதுக்கு நான் பயன்படுத்துறேனா, சுயத்துக்கு பயன்படுத்துறேனா? யோசிச்சு பாருங்க. Am I ready to submit totally to God and his instruction? இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட பேசி இருக்கிறாரு. இனி என் வாழ்க்கையில ஆண்டவருடைய சித்தத்துக்கு முழுமையா கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய நிபந்தனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க நான் ஆயத்தமா இருக்கிறேனா? நான் அப்படி செய்யற ஆளா? இல்லது நான் கொஞ்சம் சப்மிட் பண்ணி கொஞ்சம் சப்மிட் பண்ணாம கொஞ்சம் நிபந்தனையை ஃபாலோ பண்ணி சில நிபந்தனையை ஃபாலோ பண்ணாம நான் இருக்கிறேனா? அதனாலதான் என் லைஃப்ல பிரச்சனை வந்திருக்குதா? Is my service to God in my own terms or in his terms? நான் தேவனுக்கு செய்யக்கூடிய ஊழியமா இருக்கட்டும், சேவையா இருக்கட்டும், எதுவா இருக்கிறோம், அது ஏன் விருப்பத்தின்படி செய்யறேனா, ஆண்டவருடைய கட்டளையின்படி செய்யறேனா? அதை செக் பண்ணுங்க. What is his perfect will for my life? இன்னைக்கு நான் உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்டேன்னா, வாட் இஸ் காட்ஸ் பெர்ஃபெக்ட் வில் ஃபார் யுவர் லைஃப், உங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில வைத்து இருக்கிற தெய்வீக சித்தம் திட்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னைக்காவது ஆண்டவர்கிட்ட அதை பத்தி கேட்டு இருக்கிறீங்களா? கேட்கலன்னா தயவு செஞ்சு கேளுங்க. He has got a perfect will for you. We need to understand that our salvation cannot be achieved by personal effort. நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தாலோ சில நேரத்துல நம்ம மறந்து போய் இந்த சல்வேஷன், இந்த ரட்சிப்பு என்னால் உண்டானது, நான் சீக்கா இருந்தேன், நான் வியாதியில இருந்தேன், நான் ஆண்டவரை கேட்ட ஆண்டவர் கொடுத்தாரு, எனக்காக தான் கொடுத்தாரு, இந்த ரட்சிப்புன்னு சொல்ல முடியாது. ரட்சிப்பு முழுக்க முழுக்க ஆண்டவருக்குரியதுன்ற ஒரு அறிவு நம்மளுக்கு வரணும். இட் ரிக்வயர்ஸ் டோட்டல் சப்மிஷன். வித் காட் ஆல் இஸ் பாசிபிள். ஆண்டவரால செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லைங்க.
ஆனா எப்ப ஆண்டவர் செய்வார்னா அவருக்கு டோட்டலா சப்மிட் பண்ணும்போது தான் செய்வாரு. ஹியூமிலிட்டி அண்ட் ட்ரஸ்ட் இன் காட். நம்மளை தாழ்த்தும் போதுதான் செய்வாரு. கர்த்தரை முழுமையா நம்ம வாழ்க்கைக்கு நம்பும் போதுதான் ஆண்டவர் எல்லாத்தையும் செய்வார். Wealth cannot hinder us from being saved. Hallelujah. But the one that is taking the place of God in our heart. Hallelujah. நம்மளுக்கு நிறைய பணம் சொத்து ஆண்டவர் கொடுத்திருந்தா நம்ம ரட்சிப்புக்கு அது தடையாய் வராதபடி உங்களுடைய இருதயத்துல கர்த்தருக்கு நீங்க இடத்தை கொடுக்கிறதுக்கு முதலிடம் கொடுங்க. In actual fact, Jesus was only trying to explain how difficult it is for a rich man to enter the kingdom of God. இந்த வசனத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, பணத்துக்கு மேல ஆசை வைக்கிறவன் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்றது ரொம்ப கஷ்டம். ஆனா நான் தேவனா இருக்கிறதுனால எப்படியாவது என்னுடைய சுவிசேஷத்தை அவன் கிட்ட கொண்டு போய் அவனையும் ரட்சிக்கிறதுக்கு எனக்கு வல்லமை இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. Do not let the love of the world replace your love for Christ. இந்த உலக ஆசை தேவன் மேல் நீங்கள் வைத்திருக்கிற அன்புக்கு ரிப்ளேஸ் பண்ணிராதீங்க. Do not replace God's love with the love for the world. Rather submit to him. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. Yield yourself to his sovereign plan. இது வரைக்கும் நீங்க செய்யலனா பரவாயில்ல. இன்னைக்கு அவர் என்ன நினைக்கிறாரு அதாங்க நம்ம லைஃப்ல நடக்க போகுது. ஏன் சில நேரத்துல நம்ம ஃபெயிலியர் கோ த்ரூ பண்றோம்னா அவரு நினைச்ச மாதிரி நீங்க காரியத்தை செய்யாதனால அவரோட பிளானுக்கு விரோதமா நீங்க தீர்மானம் பண்றதுனால தான் ஃபெயிலியர் அலோவ் பண்றாரு. ஏன்னா அது உங்களுக்கு டேமேஜை கொண்டு வந்துரும். It is not in the will of God. So today, yield yourself to his sovereign plan. ஆண்டவருடைய தெய்வீக சித்தத்துக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. Trusting him to do what is best for you. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு எது செஞ்சாலும் நல்லதுதான் செய்வார். அது எனக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, உடைய சித்தத்துக்கு உன் விருப்பத்துக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். உடைய விருப்பம் போல என்னை நடத்து ஆண்டவரேன்னு சொல்லி முற்றிலுமா உங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா இந்த வசனத்தை உங்க லைஃப்ல நீங்க நல்லா யூஸ் பண்ணலாம். இந்த வசனம் உங்க வாழ்க்கையில பவர்ஃபுல்லா வேலை செய்யும். இல்லைன்னா சுயநலத்துக்கு இந்த வசனத்தை இங்க யூஸ் பண்ணீங்கன்னா இந்த வசனம் உங்க வாழ்க்கையில வேலை செய்யாது. I want to tell you, if you are going against the will of God and the word of God, God will permit failures to take place in your life. You can be a Christian, you can even be a pastor. If you are going against the word of God, he is very powerful to fail your plan. God is so powerful, there's nothing that he cannot do. And you also can do to fail your plans for your own good. உங்களோட நன்மைக்காக அந்த தோல்வியை கர்த்தர் உங்க லைஃப்ல அனுமதிச்சிடுறார். ஹல்லேலூயா. சோ அதனால இன்னைக்கு நம்ம இந்த வார்த்தையோட முக்கியமான மீனிங் இதுதான். ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் வித் காட். தேவனால் எல்லாம் கூடும். என்னன்னா ஆண்டவர் இங்க ரட்சிப்பை குறித்து பேசுகிறார். ஆண்டவர் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள தகுதியில்லாத மனுஷனை ரட்சிக்க முடியும் என்று சொல்லி கர்த்தர் இங்க பேசுகிறார். இதுதான் இந்த வசனத்தோட ஆக்சுவல் கான்டெக்ட்.